ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் பண்ண போகிறோம். அதுக்கு ஆசீர்வாத் மாவை ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு மாவு வந்துட்டு நல்லா வரணும். இந்த மாதிரி கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்தோடனேவும் இட்லிக்கெல்லாம் போடுவீங்களா, அந்த துணியை வந்துட்டு கரெக்டாக ஈரம் பண்ணி வச்சு மேலே வந்துட்டு போட்டுக்கணும். மேலே போட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுறணும். மேலே மூடி போட்டு மூடி வச்சிடணும். அடுத்து வாங்க குருமாக்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பொட்டுக்கடலை, சோம்பு, பச்சை மிளகா, அப்புறம் தேங்காய், இஞ்சி பூண்டு, அப்புறம் பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாத்தையும் ஃபஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதில் இஞ்சி பூண்டையை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய், நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு முந்திரி, அப்புறம் பொட்டுக்கடலை, அப்புறம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பதத்துக்கு கரெக்டாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடானோடனேவும் எண்ணெய் சூடானோடனேவும் அதில் வந்துட்டு கிராம்பு, அப்புறம் பட்டை, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்டார் பூ, கல்பாசி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டு கிண்டிக்கலாம். நல்லா அது ப்ரௌனிஷாக ஆகிற வரையும் நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரையும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து கொஞ்சம் தக்காளியை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் தக்காளியை போட்டு நல்லா தக்காளி இது வர்ற வரையும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற வரையும் வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அது அப்படியேவும் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அப்புறம் மல்லிப்பொடி கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டோன்னேவும் கொஞ்சம் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறதுனால காரம் அதிகமாகிடும். ஓகே, இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி நல்லா கிண்டிட்டு கொதிக்க விட்டுருங்க. கெட்டியாகிற வரை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொதிக்கிற கேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு மாவை. அதுக்கப்புறம் இது நல்லா கொதித்தோடனேவும் இதில் தூள் தூளாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையை வந்துட்டு மேலே வாசத்துக்காண்டி போட்டுடலாம். போட்டோம்னா நம்மளோட குருமா ரெடி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்ததை தேய்ச்சிக்கலாம்.
தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுட்டு எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கணும். திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். இது மாதிரி சப்பாத்தி எல்லாத்தையும் சுட்டு எடுத்தோன்னே டேஸ்டிங்க்கு நம்ம தங்கச்சிட்ட போய் கொடுக்கலாம். அவள் என்ன சொல்கிறான்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.